ஆந்திராவை பொறுத்தவரையும் டிடிபிக்கு 16 சீட் இருக்குது. இதே சப்போர்ட்டோட சேர்த்து தான் நம்மளுக்கு இப்போ பாஜகவுக்கு 295 கணக்கு வருது. இதே மாதிரி பாஜக கூட்டணியில இருக்க மிக முக்கிய பெரிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனதாதள் யுனைடெட், அதாவது ஐக்கிய ஜனதா தளம் இருக்கு. 15 சீட் வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு லீடிங்ல இருக்காங்க. இந்த ரெண்டையும் சேர்த்தாலே நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னா 31 சீட் வருது. இந்த 295ல இந்த 31 சீட்டும் வருது. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாஜக கூட்டணியில இருக்காங்க. ஒருவேளை பாஜக ஆட்சி அமைக்கணும்னா இவங்க எல்லாத்தோட சப்போர்ட் நிச்சயம் இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா இந்த ரெண்டு கட்சிகளும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. ஏன்னா மத்திய அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி இல்ல எங்களுக்கு இந்த விஷயத்தை ஃபேவரா பண்ணி தரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சில விஷயங்களை அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. ஏன்னா ஒருவேளை வந்து இவங்க வந்து தேர்தலுக்கு பின்னால கூட அவங்க கூட்டணியை எந்த நேரத்திலையும் வாபஸ் வாங்கலாம். ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அவங்க வந்து ஆந்திராவில் அவங்க அசம்பிளி எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு பிஜேபியோட சப்போர்ட் தேவையில்லை அப்படிங்கும்போது வந்து எந்த நேரத்திலும் பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியில வர அவர் யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிதிஷ்குமார் எப்படி இருந்தாரு? கடந்த 6 மாசத்துக்கு முன்னால வரை இந்தியா கூட்டணிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணியில இருக்க கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் கூட கூட்டணி வச்சு அவங்க முதல்வராகவும் தேர்ந்தெடுத்தாரு. 6 மாசத்துக்கு முன்னால தான் வந்து அவர் பிஜேபி கூட மறுபடியும் ஜாயின் பண்ணி வந்து முதல்வர் ஆனார்.